வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்தும் உடனே பிரிஞ்சால் கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பாதி வதங்கவும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்றா தான் வேகணும். கத்திரிக்காய் வேக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். எண்ணெயில் கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் ரொம்ப நல்லா முருகின மாதிரி இருக்கும். இப்போ போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் கத்திரிக்காயை. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். இதில் நாங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா இது காளான் பிரியாணினால் ரொம்ப அழுத்தமாக மசாலா வேணாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். தண்ணிலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த புளி தண்ணி மட்டும் போதும். ஏன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நுணுக்கி வச்ச வேர்க்கடலையும் எள்ளும் நுணுக்கி வச்சுருந்தோம். இப்போ அதை போடுறோம் மேலே. கத்திரிக்காய் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரியாணிக்கு மட்டும் இல்லை, வெறும் சாப்பாடு, சாம்பார், சோறு, ரச சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும்.